நம்ம என்ன ஜூஸ் குடிச்சாலும் அதுல இருக்கிற சத்தெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுல எந்த இன்கிரீடியன்ஸுமே நம்ம சேர்க்க கூடாது. அந்த பழத்தை வந்து நம்ம எப்படி கடிச்சு சாப்பிடுறோமோ அதே மாதிரி அதுல இருக்கிற ஜூஸை மட்டும் எடுக்கணும். சுகர் சேர்த்துறது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து வேற ஏதாவது நம்ம வந்து சேர்க்கறது வந்து வேஸ்ட் தான். அந்த பழத்து சாரை மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் டென்னிஸ்ல வந்து வாங்கினது 2000 ரூபாய்க்கு. இது வந்து வாங்கின சாத்துக்குடி எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கையில புளிஞ்சோம்னா கை ரொம்ப வலிக்குது. ஆனா இந்த மிஷின்ல புளியறதுமே நம்ம டைட் பண்ணி தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் இது யூஸ் பண்ண கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸியா இருக்கிறது புளியறது. ஆனா இதுல என்ன யூஸ்னா இதுல வந்து சாறு அப்படியே பழத்துல இருக்கிற ஃபுல் சாருமே வந்துருது. நம்ம கையில புளிஞ்சு எடுக்கும் போது அந்த அளவுக்கு நம்ம பிரஸ் பண்ணி புளியவே முடியல, கையெல்லாம் வலிக்குது. 6 மாசம் குழந்தைக்கு கூட சாத்துக்குடி ஜூஸ் கொடுக்கலாம். நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், நார்ச்சத்து இது எல்லாமே இதுல வந்து அடங்கி இருக்கு. சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வெயிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து லெஸ் ஆகும். காலையில வெறும் வயிற்றுல கூட நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தாராளமா எடுத்துக்கலாம். அப்புறம் நீர்க்கடுப்பு பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி பண்ணணும்னு சொல்றாங்க. இம்யூனிட்டி பவர் இல்லாதவங்களுக்கு கூட சாத்துக்குடி ஜூஸ் நம்ம குடிச்சிட்டு வர இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். என் பையனுக்குலாம் அடிக்கடி சளி, இருமல் வந்து வந்துட்டே இருக்கும். ரெகுலரா இந்த சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பரவாயில்ல. அதே மாதிரி வந்து எலும்பு தேய்மான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இதுல கால்சியம் சத்து இருக்கிறதுனால நீங்க நல்லா குடிச்சிட்டீங்க அப்படின்னா, ரெகுலரா குடிச்சீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு பிரச்சனை சரியாகுங்க.